நீங்கள் ஆம்ஸ்டர் பிடிக்கும்போது உங்கள் ஆம்ஸ்டர் உங்களை கடிச்சிருதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நம்ம ஆம்ஸ்டர் கிட்ட கடி வாங்காமல் எப்படி சேஃபாக பிடிக்கலாம், அதே மாதிரி அது எப்படி ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக என்கிட்ட வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா பொதுவாக கடிக்கவே கிடைக்காது, அது பயந்து போனால் தான் கடிக்கும். எந்த ஆம்ஸ்டர் கடிக்குதோ அந்த ஆம்ஸ்டர் பிடிக்கும் போது இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கங்க. ஸ்ட்ரெயிட்டாக கையெல்லாம் பிடிக்காதீங்க, அப்போ தான் அது பயந்து போய் கடிச்சிடும். இது மாதிரி டப்பாவை அந்த ஆம்ஸ்டர் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் ஆம்ஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ நீங்கள் கடி வாங்காமல் ஈஸியாக அந்த ஆம்ஸ்டர் வந்து தூக்கிடலாம். இது ஓகே, ஆனால் அந்த ஆம்ஸ்டர் எப்பயுமே உங்களுக்கு கடிக்க கூடாதுன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன், அதை கேட்டுக்கங்க. ஒன்ஸ் உங்களோட ஸ்மெல்லு உங்ககிட்ட ஆம்ஸ்டர் பழகிடுச்சுன்னா எப்பயுமே கடிக்காது. அந்த டப்பாவை வச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆம்ஸ்டர் மேல டச் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதை தடவி விடுங்க. இப்படி தடவிட்டு இருக்கும்போது லைட்டா டச் பண்ணும் நம்மளோட கையெல்லாம், ஆனால் அது வந்து டச் தான் பண்ணும், கடிக்காது. இதே மாதிரி டெய்லியும் அதை தடவி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக்ல அந்த ஆம்ஸ்டர் உங்களுக்கு எப்பயுமே கடிக்காது. உங்களோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஸ்டருக்கு தெரிஞ்சிடும். இவங்களால நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆம்ஸ்டர் வந்து உங்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் உங்க கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் அவரும் விளையாட வேண்டியது தான். டாடா பை.